Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் டாப் தான் பார்க்க போகிறோம் வித் பஃப் ஸ்லீவ்ஸோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதுக்கு நான் 2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன், கூடவே 2 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் தான் கட் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த பேப்பரில் காட்டுறேன். டூ பீசஸாக இருக்கிறது நம்ம சைடும், 4 பீசஸாக இருக்கிறது ஆப்போசிட் சைடும் வச்சு மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நெக் பார்ட் தான் மார்க் பண்ண போகிறோம். ஹைட் வந்து 5 inches அண்ட் பிரெத் வந்து 6 inches வச்சுக்கிறேன். ஏன்னா 3 inches வந்து நான் ஃப்ளீட் வச்சுருவேன் ஃப்ரண்ட்டில், அதில் 3 inches போயிடும். பேலன்ஸ் இருக்கிற 3 inches தான் பிரெத்து. நம்ம ப்ளவுஸில் போடுற மாதிரியே ஸ்கொயர் ஷேப் போட்டு அதுக்கப்புறம் 1.5 inches வச்சு கர்வ் போட்டுக்கலாம். இதோ இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து 3.5 வச்சுக்கிறோம். 3.5 எதுக்குன்னா 1/2 inches வந்து தையலுக்கு போடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆம்கோலுக்கு வந்து 5.5 inches வச்சுக்கிறோம். அது மாதிரியே நம்ம ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்கொயர் ஷேப் போட்டு 1.5 inches நம்ம கர்வ் போட்டுக்கிறோம். நம்ம இப்போ பாடி பார்ட் தான் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு 16 inches வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு அப்டமன் வரைக்கும் வேணுங்கிறதுனால 15 inches ப்ளஸ் தையலுக்காக 1 inch வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது பாடி பிரெத் மார்க் பண்ணணும். எனக்கு வந்து சுற்றளவு வந்து 30 inches வந்துருக்கு. அதை 4ஆக டிவைட் பண்ணால் 7.5, அதை தான் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். ப்ளஸ் 2 inches தையலுக்காக விட்டுருவோம். கூடவே ஒரு 1.5 inches சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட் வைக்கிறோம், அதுக்கும் நம்ம சேர்த்து இடம் விடணும். அவ்வளோதான், பாடி பார்ட்டில் ஃப்ரண்ட் பீஸ் முடிஞ்சிடுச்சு. நம்ம இதை வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். அடுத்தது பாடி பார்ட்டையும் 2ஆக கட் பண்ணி பேக் சைடு வந்து மார்க் பண்ணலாம். ஏன் நம்ம கட் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட் வைக்கிறதுனால பேக் சைடு வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகும். அதனால் 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து நெக் சைஸு ஷோல்டர் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம். மார்க் பண்ணது எல்லாத்தையுமே அதே ஷேப்பில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைட்லேயும் நெக் மார்க் பண்ணிடலாம். 3 inches பிரெத் வச்சுருக்கேன். தென் ஷோல்டருக்கு 3.5, ஆம்கோலுக்கு 5.5 வச்சு ப்ளவுஸ் மாதிரியே ஸ்கொயர் ஷேப் வச்சு நம்ம கர்வ் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பாடி பார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாட்டம் பார்ட் வந்துட்டோம். அதில் வந்து பிரெத்து 7 inches அண்டு தையலுக்காக ப்ளஸ் 2 inches வச்சு மார்க் பண்ணிடலாம். கீழே வந்து அம்பர்லா கட்டிங் மாரிங்கிறதுனால கொஞ்சம் கர்வ் ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது கிளாத்தில் வச்சு லைனிங் கட் பண்ண ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, அப்புறம் கீழே உள்ள அம்பர்லா கட்டிங் மூணுத்தையுமே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அதை பெரட்டி திரும்பவும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது போல் தான் பெரட்டி அதே ஷேப்புக்கு இன்னொரு தையல் போட்டுடலாம். அடுத்தது அடியில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் அழகாக துணி எல்லாத்தையுமே நீக்கிட்டு சமமாக வச்சு அடியில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கை சைஸு, உடம்பு சைஸு எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி தையல் போட்டு மிச்சம் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நான் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு துணி விட்டேனே, அடுத்தது ஃப்ளீட் வைக்கிறோம். இது வந்து நானாக தான் வைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளீட்டு வேணான்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நெக் பீஸ் சைஸ் எடுக்கும் போதே நீங்கள் வந்து 3 inch வந்து குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு 3 inch மட்டும் பிரெத் வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் பேக் சைடும் நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுமாரி பெரட்டி போட்டு ஸ்டிச் பண்ணி ஃபுல் சைஸும்
நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அம்பர்லா கட்டிங், அதில் வந்து ஃப்ளீட் நிறைய வச்சு தைச்சிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே ஃப்ளீட் வச்சு தைச்சிக்கோங்க. அடுத்தது லைனிங்கையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது அம்பர்லா கட்டிங் போட்டோம்ல, ஃப்ளீட் வச்சு தைச்சதை பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணிவிடுங்க. 2 சைடும் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. 8 கூட வைக்கலாம், இல்லை ரொம்ப கிட்ட கூட வைக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் வச்சுருக்கேன். கை வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணியிருக்கணும், ஏன்னா துணி பத்தலை. அதனால் நான் மிச்சம் துணி இருந்தால் கை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். மிச்சம் துணி இருந்தது. ஹைட் வந்து 5 இன்ச்சஸ் வச்சு நான் கை கட் பண்ணிட்டேன். நான் பஃப் ஸ்லீவ்ஸ் வைக்கிறதுனால இதுலேயும் ஃப்ளீட் வச்சுக்கிறேன். 2 சைடுமே ஃப்ளீட் வச்சு கடைசியில் ஒரு பைப்பிங் கொடுத்து நான் கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது ட்ரெஸ்ஸோட கையை அட்டாச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம உடம்பு ஃபுல்லாக பிடிச்சிட்டு இந்த ட்ரெஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். வேறு எதனா ஸ்டிச்சிங் வீடியோ வேணுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.